பூசணிக்காய் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பூசணிக்காய்கள் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமாக நம்ம காய்கறி எல்லாம் சொரவுவோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லாமே வந்து சொரவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாக இப்போ இந்த பூசணிக்காய் கூடவே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் கேசரி பவுடருக்கெல்லாம் போடக்கூடிய அந்த கலர் வந்து சேர்த்திருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ வந்து நம்ம இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ ஏற்கனவே நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதனால் 2வது நீங்கள் வந்து ஸ்வீட்டு வேணும் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பூசணிக்காயிலேயே ஏற்கனவே தண்ணி விட்டுரும். அதனால் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து இது வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பதம் வந்து சரியாக இருக்குது பாருங்கள். சரியாக வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம நெய்யில் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு வந்து கொஞ்சமாக நம்ம இந்த பூசணிக்காய் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து ஏலக்காய் பவுட்ரு கலந்ததுக்கு அப்புறமாக நம்ம நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் வந்து அதில் சேர்த்திக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கல்யாண வீடுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பூசணிக்காய் அல்வா நம்மளுக்கு ரெடிங்க. காசி அல்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற இந்த பூசணிக்காய் அல்வா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.